பகவான் எனக்கு எல்லாம் செய்திடணும், என்கிட்ட கருணையோடு இருக்கணும். ஆனால் நான் மாற மாட்டேன். இத்தனை வயசுக்கு அப்புறம் என்னத்த மாறுறது சாய்ராம்? இது என்னோட இயற்கை குணம் சாய்ராம். பிறக்கும் போதே எனக்கு கொஞ்சம் கோபம் அதிகம் சாய்ராம். எவ்வளோ பேர் சொல்கிறவங்க இருக்காங்க இல்லையா? சுவாமி என்ன சொல்லுகிறார்? நீங்கள் நான் மோதிரத்தை கிரியேட் பண்ணுறது, விபூதி கிரியேட் பண்ணுறது, இப்படி எதையெல்லாமையோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதெல்லாம் அற்புதங்கள்னு சொல்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் அற்புதங்கள் இல்லை. உங்களிடம் நான் கொண்டு வரும் அந்த உயர் மாற்றம் இருக்கிறது பாருங்க, அதுதான் அவருடைய மிகப்பெரிய அற்புதம். மற்றதெல்லாம் சராசரி அற்புதம், இயல்பு, பகவானுடைய இயல்பு. இன்னொரு விஷயமும் சொல்றாரு, என்கிட்ட ஒரு கெட்ட குணம் இருக்குன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு கோபம் வந்தால் நான் என்ன சொல்லுவேன்? சாய்ராம், எனக்கு கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி சாய்ராம், சட்டுன்னு கோவப்பட்டுருவேன் அப்படின்னு ரொம்ப செல்லமாக சொல்லிப்போம். நமக்கு கோபம் வந்தால் இன்னொருத்தருக்கு வந்து ஐயோ அவனா அல்சேஷன் வள்ளுன்னு விழுவான் அப்படிம்போம். நமக்கு கோபம் வந்தால் செல்லனாயி, அவனுக்கு வந்தால் அல்சேஷன். அது அப்படி இல்லை சாய்ராம். கோபம் தான் யார்கிட்ட இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்செப்ட் பண்ணணும், என்கிட்ட இந்த குறை இருக்கிறது. நம்பர் 1. நம்பர் 2, என்கிட்ட வந்து சுவாமி என்னை திருத்து அப்படின்னு நீ கேட்டுக்காத. உன்னை திருத்துறது என் வேலை இல்லை. நீ திருந்துவதற்கு முயற்சி செய், நான் உனக்கு உதவுகிறேன். ஒரு உதாரணம் சொல்கிறாரு. ஒரு நாய்வால் வளையுதுன்னா எவ்வளவுதான் அதுக்கு ஒரு கம்பு வச்சு கட்டினாலும் அந்த கம்பை அவுத்த உடனே மறுபடியும் வளைஞ்சிரும். அதுபோல் நான் மாற்றினால் எது வரைக்கும் உனக்கே அந்த வில் பவர் இல்லையோ அது வரைக்கும் நீ திருந்த மாட்டே. அப்போது என்னை திருத்துன்னு என்கிட்ட வந்து கேட்காத, நீ திருந்து, நான் உதவுகிறேன்.